ஹெவி படம் பார்த்துருவோம். ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்வியலை அப்படியே யதார்த்தமா படம் பிடிச்சிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ், மலைவாழ் மக்களோட வாழ்க்கை யதார்த்தமா அதுல பாத்தீங்கன்னா சாலை வசதி அவங்களுக்கு இல்லை. அந்த சாலை வசதி இல்லாதனால என்ன அவங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசாங்க அதிகாரியோட அத்துமீறல், போலீஸ், காவல்துறை, அப்புறம் சுகாதாரத்துறை, டாக்டர், அங்க நடக்கிற சீர்கேடுகளையும் ரொம்ப அப்படியே அப்பட்டமா படம் பிடிச்சிருக்காங்க. ஒரு ரீசெண்டா நடந்த சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு. ஸோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதுல கதாநாயகனை அவர் சாலைக்காக போராடுவார். ஸோ அதை அப்படியே இந்த விஷயத்துல காமிச்சிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துற மாதிரியே இந்த படத்துல இருக்கு. படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்படியே இது படம்னு சொல்ல முடியாது, ஒரு இயற்கையா ஒரு விஷயத்த அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா வந்திருக்கு. படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் தயாளன் டைரக்டர், அவருக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆதவ், ஹீரோயின் ஷீலா ராஜ்குமார், டாக்டர் கேரக்டர் பண்ண ஜக்குலின், அப்புறம் திருநங்கை ஜீவா, எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஜெகன் சூர்யா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள். படம் தமிழ் சார் கெவி இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துக்கு உள்ள ஒரு கதை அம்சம். அதாவது நிறைய இடங்கள்ல, நிறைய கிராமங்கள் சரி, நிறைய இடத்துல இது மாதிரி தூரமான இடங்கள் எல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த படத்தில் வர்றது மாதிரியே 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் உள்ளாரெல்லாம் வீடு இருக்குது. அங்கே அடிப்படை வசதிகள்லாம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, கல்வி ஒரு ஸ்கூல் பள்ளி நகராட்சி ஸ்கூலு ஏதோ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் காமராஜரும் சரி, எம்ஜிஆரும் சரி, அவங்க ஆட்சியெல்லாம் நடத்துகிறப்பெல்லாம் மிக சிறப்பாக இருந்துச்சு. இப்போ யாரையும் எனக்கு குறை சொல்ல வரல. அதாவது இப்போ வர்ற ஆட்சி யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருக்கும் இலவசம் தர வேண்டாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல என்னன்னா, நிறைய பேர் குடிமகன்களாக ஆயிட்டாங்க. ஆமாம், பிராந்தி காலையில் எழுந்திரிச்சோடனே 6 மணிக்கு எழுந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு வய வேலைக்கு எல்லா வேலைக்கும் அவங்கவுங்க பணிகளுக்கு எப்படி போயிட்டு இருந்தாங்களோ அந்த காலகட்டம்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ காலைல எழுந்திரிச்சு இந்திக்காரங்க வர்றாங்க, நான் எல்லாம் ஒரு நாளைக்கு 4000 பேர் 2000 பேர். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க வேலைக்கு போகிறது கிடையாது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்திக்காரங்கெல்லாம் காலையிலே நம்ம டீயை குடிச்சிட்டு காலை கழுத்தில் துண்டை போட்டுட்டு பீடை வச்சுட்டு அழகாக வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க இப்போ பழையபடி நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம் எப்படி இருந்துச்சோ அதை அவங்க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆள்லாம் இந்த பிராந்தி கடைகளை நிறைய பெருக இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க டீ கடைக்கு போகிறவங்க இப்போ போன ஆள் தமிழ்நாட்டில் உள்ள ஆள்லாம் இப்போ போகிறது கிடையாது. இப்போ நேராக பிராந்தி கடைக்கு தான் போகிறாங்க எல்லாம் 6 மணிக்கெல்லாம். ஏன்னா அப்படி ஆயிடுச்சு காலகட்டங்கள். அதோடு இல்லாமல் விதவைகள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 60 வயசு 70 வயசு 80 வயசு வரலும் இருந்த காலகட்டம்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தவங்கள நாளைக்கு பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஃபுட் பாய்சன் ஆகுது. இப்போ நிறைய பேர் சாப்பாடு வகையிலையும் எப்போதான் சாப்பிட்றது என்னதை இது பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இனி வர காலங்களில் இதெல்லாம் அரசாங்கங்கள் களை எடுத்து எப்படி சீர் செஞ்சு அதை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு தான் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிறையா பேர் எங்களுடைய உறவினர்களே சரி நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னா காலைல எழுந்திரிச்சோம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு குடும்பத்திலையும் எவ்வளோ பிரச்சனைகள், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நல்லது கட்ட பார்க்க முடியல, எவ்வளவோ பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மாறணுங்க. எந்த ஆட்சியாளர்களாக வந்தாலும் சரி, இது அந்த இலவச கல்வியை கொடுங்க. இலவசம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆட்சிக்கு வர்றப்ப நீங்கள் இலவசத்தை நிப்பாட்டுங்க. ஏன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாதா? ஏன் ஒரு காமராஜர் மாதிரி ஒரு நீங்கள் ஆட்சியை கொடுக்க முடியாதா? அவங்க செஞ்ச பணிகளை நீங்கள் ஏன் செய்ய முடியாதா? செய்யுங்க. அதை தான் என்னுடைய வேண்டுகோளை நான் சொல்கிறேன். என்னங்க அந்த கருத்தை இவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஃபேமஸில் கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 5 வருஷத்துக்கு ஒரு நட ஆட்சியாளர்கள் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க, மற்றபடி இந்த பக்கம் வர்றது கிடையாது. இது மாறணுங்க. இது ஏங்க ஒரு இலவச ஆஸ்பத்திரியை கொடுங்க, இலவச ஸ்கூலை கொடுங்க, பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உயர்ந்தவன் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க தாழ்ந்தவன் தாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணுமா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். இனி வரும் காலங்களில் எந்த ஆட்சியாளர்களாலும் சரி, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற முறையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இந்த படத்தோட கருவு என்னன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து வர்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கரடுமுரடான பாதையில் கடந்து வர்றாங்க.
கடைசியாக என்ன ஆகுது, இந்த குழந்தை உயிரிழக்குது. அது போன்ற சம்பவங்கள்லாம் ரொம்ப வேதனைக்கு உரிய விஷயமா இருக்குது. இது மாதிரி இடங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எந்த ஆட்சியாளர்களும் சரி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த தமிழ் சார் வந்து இந்த படம் ஹெவி படம் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது. இது போன்ற கதைகள் வரணும் மக்களுக்கு. எடுத்துக்காட்டா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நிறைய பண்ணுவாங்க எந்த ஆட்சியாளர்களும் சரி. இந்த கதை நல்லா இருக்குது, எல்லாருமே பாருங்க. இந்த டீமுக்கு, இந்த தமிழ் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ள நன்றி. ஹலோ, ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இன்னைக்கு கெவி மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு யூனிக்கான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கும்போது கெவி வந்ததுக்கப்புறம் எனக்கு கதாபாத்திரம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் எனக்கு யூனிக்கான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாமே என்னுடைய தம்பிகள் தான். அந்த படத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி. இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோட தம்பிங்க தான். ஸோ என் தம்பிங்களோட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கஷ்டத்தோட பலனாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய அன்பும் லவ்வும் சப்போர்ட்டும் எங்கள் மாதிரி யங்கஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அவங்க இன்னும் வித்தியாசமான கதைக்களம் கொண்டு வருவாங்க. இந்த படம் மூலமாக ஒரு குரல் வந்து கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்டு, பார்க்க வேண்டியவங்க பார்த்து, அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.